வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற மற்றொரு பேருந்து விபத்து. கனடாவில் திறக்கப்பட்ட நினைவு சின்னம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கவனம். இயந்திர கோளாறு காரணமாக கெரண்டியல்ல விபத்து இடம்பெறவில்லை என்பது உறுதி. யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை ஊசி மூலம் உட்செலுத்திய இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை மறந்து படையினரின் வெசாக் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல். பாகிஸ்தான் மீதான தாக்குதல் தற்காலிகமாகவே இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் தெரிவிப்பு. ரம்பொடை கெரண்டியல்ல பகுதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் மேலும் 4 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உள்ளடங்கியுள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பேருந்து விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கும் நோக்கில் மேற்படி குழு நியமிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கு வழிவகுத்த பல அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய விசாரணைகளை சம்பந்தப்பட்ட குழு முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் யோசனைகளை சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் குறித்த குழுவிற்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். உப்பு இறக்குமதி தாமதமானதன் காரணமாக சந்தையில் உப்புக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்த போதிலும் அது தாமதமாகியுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் எனவும் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 37 பேர் காயமடைந்துள்ளனர். பேருந்து ஓட்டுநர் உட்பட 9 ஆண்கள் மற்றும் 20 பெண்கள் 8 சிறுவர்கள் இந்த விபத்தில் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் காயமடைந்தவர்களின் நிலை மோசமாக இல்லை எனவும் சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் பரிகம, கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடாவில் வசிக்கும் தமிழர்கள் சிலர் அந்நாட்டின் பிரம்டன் நகரில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உள்ளடக்கிய தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் ஒன்றை திறந்து வைத்துள்ளமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கையொன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கனடாவில் வசிக்கும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தமிழர்கள் சிலரால் பிரம்டன் நகரில் கட்டப்பட்ட நினைவுச் சின்னம் ஒன்று தொடர்பாக தற்போது சமூக ஊடகங்களில் பல வீடியோ காட்சிகள் பதிவாகி வருகின்றன. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பதிவுகளில் 2021ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்ட நினைவு சின்னம் அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பாக இந்த நினைவு சின்னம் கட்டப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கனடிய தமிழ் தேசிய கவுன்சில் உள்ளிட்ட கனடாவில் உள்ள தமிழ் அமைப்புகளின் ஆதரவுடன் கட்டப்பட்ட இந்த நினைவு சின்னம் விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கியதாக கூறப்படும் தமிழீழ வரைபடத்தையும் உள்ளடக்கி நிறுவப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஒன்டாரியோவின் பிரதி அமைச்சராகவும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிறந்த விஜய் தணிகாசலம் கலந்து கொண்டிருந்தார். இதனிடையே இவ்விடயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொத்மலை ரம்பொட கெரண்டியல்ல பகுதியில் 22 பேரின் உயிரை பறித்த விபத்து பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி பேருந்தில் அளவுக்கு மீறிய பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதிக்கு உறக்கம் ஏற்பட்டமையே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இச்சம்பவம் தொடர்பாக விசேட குழு மூலம் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதன் பின்னரே விபத்துக்கான உறுதியான காரணங்கள் வெளிப்படுத்தப்படும் எனவும் ஜாலிய பண்டார குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே விபத்தில் காயமடைந்த 43 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்கள் 17 முதல் 79 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் கொஸ்லந்த, திஸ்ஸ மகாராம, பேராதனை, மொனராகலை, லுணுகம்வெகர, பன்னில மற்றும் குருநாகல் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் தந்தையொருவர் தனது 6 வயது மகளுக்கு உணவில் விஷத்தை கலந்து கொடுத்ததாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் இளவாலை உயரப்புலம் பகுதியிலேயே இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த தந்தை விஷம் கலந்த உணவை சிறுமிக்கு வழங்க முற்பட்ட போது அவரது தாய் அதனை தடுத்துள்ளார். எனினும் சிறுமிக்கு விஷம் கலந்த உணவு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அவரது தாய் வழங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். எவ்வாறாயினும் தந்தை தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை தேடும் பணிகளில் இளவாலை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் உட்செலுத்திய நபரொருவர் உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் கடந்த 11ஆம் தேதி காணாமற் போன நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்துள்ளார். பின்னர் வீடொன்றிற்கு அருகில் இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனிடையே சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்திய போது ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் உட்செலுத்தியதன் மூலமே அவர் உயிரிழந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து நாட்டிற்கு வந்த பிரித்தானிய பெண்ணொருவர் சுமார் 46 கோடி ரூபாய் பெறுமதியுடைய குஷ்ரக போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். இது விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய குஷ்ரக போதைப் பொருள் தொகை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 405 குறித்த பெண் பிற்பகல் 3:45 மணியளவில் நாட்டிற்கு வருகை தந்ததாக சுங்க பேச்சாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் அவரை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து 46 கிலோகிராம் குஷ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடத்தப்பட்ட போதைப் பொருளுடன் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வட மாகாணத்தைச் சேர்ந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை மறந்து படையினரின் வெசாக் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணைமடு சந்தியில் அமைந்துள்ள முதலாவது படைப்பிரிவு இராணுவ தலைமையகம் முன்பு வெசாக் வலயம் திறந்து வைக்கப்பட்டது. இதில் மத தலைவர்கள், மாவட்ட செயலாளர் முரளிதரன், முதலாவது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி உள்ளிட்ட இராணுவ அதிகாரிகள் மற்றும் படையினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் வெசாக் தினத்தை முன்னிட்டு கடலை வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களின் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் கிளிநொச்சி நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. இதனிடையே முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவு கூறும் வகையில் தமிழர் பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் பெருமளவிலான மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாங்கும் நிகழ்வினை தவிர்த்து வெசாக் தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துமாறும் அதிக வெப்பமான வானிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வயோதிபர்கள், சிறுவர்கள் மற்றும் நோயாளர்கள் இது குறித்து மிகுந்த அவதானம் செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்தின் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியுள்ளார். இந்திய இராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாகவே தாம் நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ள இந்திய பிரதமர், பாகிஸ்தான் அத்துமீறினால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் இந்தியா மீது மற்றுமொரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுமானால் தமது நாடு கடுமையான பதிலடி கொடுக்கும் எனவும் இந்திய பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.